ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன் ட்ரிக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரோல் சென்டர் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து இந்த ஐகான்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மூவ் பண்ணி மாற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கண்ட்ரோல் சென்டரில் வந்து வேறு எதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து ஆட் கண்ட்ரோல் சென்டர்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து அங்கே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இங்கே வந்து உட்காந்துரும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணாலே போதும், ஒவ்வொன்றா உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஐஃபோனில் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு பட்டன் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணேன். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உள்ள வந்து உங்களுக்கு லைட் எரியிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய என்ன பண்ணணும்னா உங்களுடைய வால்பேப்பருக்குள்ளே போயிடும். ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷஃபல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் செலக்ட் ஃபோட்டோஸ் மேனுவலி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்றேன். ஸோ ஆட் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து முன்னாடி வர ஆரம்பிச்சிடும். வந்ததுக்கப்புறம் இங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆன் டாப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து செட் அஸ் வால்பேப்பர் பேர் இல்லைனா கஸ்டமைஸ் ஹோம் ஸ்க்ரீன், இதில் ரெண்டில் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் வந்து லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பட்டன் ஐக்கானை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உள்ளே எனக்கு வந்து லைட் வந்து ஏரிய ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு ட்ரிக். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால்பேப்பர் எல்லாமே வந்து நான் வந்து நிறைய வால்பேப்பர் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கீழே டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வந்து அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள இந்த ஆப் செட்டிங்ஸ். ஸோ இதுவும் ஒரு கண்ட்ரோல் சென்டர். ஸோ இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லைட் டார்க் ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிடுறேன், மேலே வந்து ஸ்மால் லார்ஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்மால் அப்படின்றது வந்து இந்த ஆப் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஐக்கானுக்கு கீழே வந்து ஃபோட்டோஸ், இன்ஸ்டாகிராம், ஃபிட்னஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் லார்ஜ் கொடுத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐக்கான் மட்டும்தான் இருக்கும், அதோடைய நேம் எதுவுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. நான் இப்போ வந்து ஸ்மால் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு லைட் டார்க் கொடுத்துட்டு அந்த மாதிரி டார்க்காக மாறும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமைஸாக வந்து தீம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அந்த இதுதான் வந்து இப்போ வந்து ஐஃபோனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி அது வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிண்ட் கொடுத்தே அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். கீழே வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ அந்த ஐக்கானுக்குள்ளே உள்ள இதில் மட்டும் அது வந்து சேஞ்ச் ஆகும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஐக்கான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஒரு சர்க்கிள் இருக்கும். சப்போஸ் இது இந்த ஒரு இமேஜ் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க, அதில் உள்ள கலரில் தான் எனக்கு தீம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கே வேணுமோ அங்கே அதை வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து உங்களுடைய கண்ட்ரோல் சென்டரில் உள்ள ஐக்கான்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே சேம் தீம் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ நான் இப்போ இங்கே வைக்கிறேன், இந்த மாதிரி மாறிடும். ஸோ நம்ம வைக்கிற வால்பேப்பர் தகுந்த மாதிரி நம்மளுடைய தீமையை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து நார்மலுக்கு போயிடுறேன், ஆட்டோமேட்டிக். ஸோ நார்மலுக்கு என்னோடது வந்து வந்துடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.